நாங்கள் ரோமர் 12வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் நாங்கள் வாசிக்க கேட்டோம். அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்க, ஆவியில் அணுள் உள்ளவர்களாக இருங்க. கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? இயேசுவுக்கு என்ன செய்யுங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அட்டூழியம் செய்யக்கூடாது, ஊழியம் தான் செய்யணும். ஊழியம் செய்யுங்க. அடுத்தது நம்பிக்கையில் என்ன செய்யுங்க? சந்தோஷமாக இருங்க. உபத்திரவத்தில் அதுதானே நமக்கே கிடையாது. உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க. கடைசியாக ஜெபத்தில் இந்த ரோபோ மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் நீங்கள் எழும்பி போய் பின்னுக்கு இருங்கப்பா. ஆமாம், கொஞ்சம் சிரித்து சந்தோஷமாக இருங்கப்பா. ஆமாம் சொல்லுங்க, ஆமாம் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாம், மக்களுக்கு போனாலே பிரச்சனை தான். சரி, ஜெபத்தில் உறுதியாய். ஆமாம், இந்த ஜெபத்தை குறித்து நிறைய பிரசங்கங்கள் இங்கே கேட்டிருப்பீங்க. இந்த நாள் நான் இதை குறித்து தான் பேச போகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பாட்டு நல்லா இருக்குது, ஜெபம் கிடையாது. ஆமாம், துண்டா கிடையாது, ஜீரோ. பெரியவங்க ஓரளவுக்கு ஜெபம் பண்ணுறாங்க, அதுக்கும் இப்போ ஆமாம் அப்படியே அந்த பட்டியில் டெலிஃபோனில் சார்ஜ் இறங்கின மாதிரி இறங்கிட்டு போகுது. பாருங்க, முகமெல்லாம் கறக்குது பாருங்க. ஏன்னா ஜெபம் பண்ணல. காலையில் ஜெபம் பண்ணீங்களா? இல்லை, ஜெபம் பண்ணல. ஆமாம், நான் பார்க்குறேன். பைபிள் சொல்லுது ஜெபத்தில் உறுதியாக என்ன செய்யுங்க. ஆமாம், நீங்கள் பரலோகம் போக விரும்புகிறீங்களா? ஆமாம், ஊழியம் முன்ன பரலோகம் கொண்டு போகாது. ஜெபந்தான் பரலோகம் முன்ன கொண்டு போகும். ஜெபந்தான் உன்னை மாற்றும். ஜெபந்தான் உன்னை உருவாக்கும். ஜெபந்தான் உன்னை ஆசீர்வதிக்கும். ஜெபம் எப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்தவரை ஒரு விதை என்று நான் சொல்லுவேன். ஆமாம், இன்றைக்கு விதைச்சிங்கன்னு சொன்னால் சில வேளை அது 10 வருஷத்துக்கு பிறகும் விளையும், 20 வருஷத்துக்கு பிறகும் விளையும். நான் கண்ட உண்மை சொல்லுகிறேன். ஆமேன் சொல்லுங்க. சரி, ஆமேன். ஜெபத்தில் என்ன செய்யுங்க? உறுதியாய். பைபிளில் இருக்குது, ஆண்டவர் மாம்சமான யாவரும், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள். எல்லா மிருகங்களும் போகுது, இன்றைக்கு மனுஷன் தான் போகிறோம் இல்லை கர்த்தர் இடத்துல. ஆனால் பைபிள் சொல்லுது மாம்சமான யாவரும் இடத்துல வராங்க இல்லப்பா ஜெபிக்கிறதுக்கு, ஜெபம் பண்ணுங்கிறதற்கு. ஆமாம், தனிங்க இயேசுவோட கொஞ்சம் இருங்கன்னு சொன்னால் முடியல. ஆமாம் சொல்லுங்கப்பா. ஆமாம், ஏதோ இங்கே வந்தால் உங்களை போல திட்டணும் போல இருக்குது. அங்கே பின்னுக்கு இருக்கிறப்பல யோசிச்சேன், ஆண்டவர் எப்படியாவது ஜனங்களை ஆசீர்வதிக்க உதவி செய்யுங்க. நான் முடியலை. ஆமாம், பைபிள் இருக்குது, நீதிமொழிகள் புஸ்தகத்தில், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்களை என்னை கண்டுபிடிப்பாங்களாம். ஆமாம், ஜெபிக்கிறது இல்லை. இப்போ நீ எப்போ கண்டுபிடிக்கிறது? ஆமாம், ஜெபமே இல்லையப்பா. நான் சொல்லுகிறேன், ஜெபிக்கிற சபை தான் வளரும். ஆமாம், ஜெபிக்கிற குடும்பம் தான் நல்லா இருக்கும். ஜெபிக்கிற வாலிபர்கள், விசேஷமாக வாலிபர்கள் ஜெபிக்கிறதே இல்லையப்பா நீங்க. ஆமாம், நீ தீர்க்கதரிசி. ஆமாம், நான் தீர்க்கதரிசி தான். இதில் எழுப்பி சொல்லுவேன், எத்தனை நிமிஷம் இந்த நாளில் ஜெபம் பண்ணிட்டு வந்துக்கிறீன்னு சொல்லி. ஆமாம், உனக்கு பத்தாது. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ ஜெபிக்கிற ஜெபம் உனக்கு பத்தாதுன்னு நான் சொல்லுகிறேன். நான் சொல்லலை, இந்த ஆண்டவரே சொல்லுகிறார். பைபிளில் இருக்குது, எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் இருக்குது. அப்படின்னு சொன்னால் லூக்கா 5:16 இயேசு வனாந்திரத்துக்கு போனாராம். எங்கே போனார்? ஆமாம், வீட்டில் ஜனங்க இடைஞ்சலாக இருக்கிறாங்களா, எழும்பி போப்பா வெளியில் எங்கேயாவது வயலில் போய் இருந்து உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இயேசு அப்படி அவரோ அப்படி இயேசு வனாந்திரத்தில் தனித்து போய் எப்படி போனார்? ஆமாம், அவருக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க, அவரை தேடுறாங்க. ஆனால் தனித்து போய் எப்படி என்ன செய்தார்? ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். சில பேர் ஜெபம் பண்ணுறதை நான் பார்த்துருக்கிறேன். இந்த வேலை அதானப்பா. ஆமாம், உங்களை தான் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, கடைசியில் முடி கேட்கல இயேசுவின் நாமத்தை உச்சரிக்க மாட்டாங்க. பாருங்க, பார்த்துருக்கிறேன். ஆமாம், இயேசுவின் நாமத்தினால பிதாவென்று கேட்க மாட்டாங்க. பைபிள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், எபிரேயர் 7:25 தமது மூலமாய் பிதாவினிடத்தில் சேர்கிறவர்களுக்காக எப்பொழுதும் விண்ணப்பம் பண்ணும்படிக்கு இயேசு உயிரோடு இருக்கிறவராகியால் உங்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ராமன் சொல்லுங்க.
நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. கடைசியில் முடி கேட்கல பிதாவின் இயேசுவுக்கு நாமத்தை சொல்றே இல்லை, இயேசுவே உமது மூலமாக வருகிறேன் சொல்றதில்லை. இருக்குதா வசனம்? இருக்குது. நான் வரைக்கல இந்த குழுவாருக்குள்ள 2-3 பேரை பார்த்தேன். நான் அவங்கள அதுக்குள்ள வந்துட்டான்னு சொன்னா சந்தோஷம். ஆமென் சொல்லுங்கப்பா, நல்லா சொல்லுங்க. ஆகவே ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை என்ன செய்வார். நீங்கள் ஜெபிக்கலன்னு நான் சொல்லல, ஜெபம் பண்ணுறீங்க ஆனால் பத்தாது. ஆமாம், ஃபோனுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் ஜெபத்துக்கு இல்லை. இயேசு வருகிற பொழுது உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் சொல்லலை. நிறைய பேர் போக மாட்டீங்கப்பா, நீங்கள் நிறைய குடும்பங்கள் போக மாட்டீங்க சொல்லிட்டேன். நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஆமாம் சொல்லுங்க. சபை நல்லா வளருது, ஓஹோ ஆகா நல்லா இருக்குது. ஆமாம், இடத்தை விஸ்தாரமாக்கு, நல்லா வளருது. ஆனால் என்ன இல்லை? ஆமாம், கர்த்தரோட உறவு இல்லை, இயேசுவோட உறவு இல்லை உங்களுக்கு. பலிபீடத்தில் நிற்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லை. கண்ணால கண்ணீர் விடுறதில்லை. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பைபிளில் இருக்குது, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவில ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோட எல்லா பரிசுத்தவானுக்காகவும் ஜெபம் பண்ணுன்ட்டு பைபிள் சொல்லுது. பைபிளே கொண்டு வர இல்லை, பிறகு எங்க ஜெபம் பண்றது? ஆமாம், ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா நான் பரலோகம் போக மாட்டீங்கப்பா. ஆமாம், தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிய இயேசுவோட நல்ல உறவு உனக்கு இருக்கணும். ஆமாம், நீ கூப்பிட்டா இயேசுக்கு கேட்க வேணும். எல்லா பரிசுத்தமானுக்காகவும் பண்ணும் ஜெபத்தோட விழித்து கொண்டு பைபிள் சொல்லுது. இன்னொரு வசனத்தில் இருக்கிறது, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சில பேர் ஜெபம் பண்ண விட்டு ஆமாம் ஊழியம் நல்லா செய்வாங்க. ஜெபிக்கிற பொழுது நீ எழும்பி ஜெபியா, நீ ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணப்பா, கட்டு உடையும். பிலிப்பியர் புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 6-7 வசனத்தில், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஆமாம், இங்கே வந்து பாஸ்டர் தலையை கொடுக்குறது ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், சமாதானம் இல்லை. பைபிள் சொல்லி நீ ஜெபம் பண்ணினா சமாதானம் உனக்கு வரும். ஆமாம், ஒழுங்கா கீழ்ப்படுகிறது இல்லை. மேலான அதிகாரம் உள்ளவங்களுக்கு கீழ்ப்படுகிறதே இல்லை, ஒன்று சொன்ன செய்கிறது இல்லை, எல்லாம் தலைகீழாக. ஏன்? ஜெபம் இல்லையப்பா உன்னுடைய வாழ்க்கையில். ஜெபம் இருந்தால் தேவ அன்பு உனக்குள்ள இறங்கி வரும். ஆமாம், சொல்ல முதலே எல்லாம் தானாகவே நடக்கும். அங்கே போட்டு கத்தொலிக்கிறத போட்டு தாளிக்கிறது. ஆமாம், பார்க்க போனால் உண்மையிலே நீங்கள் தான் நம்ம அப்படி இருக்கிறீங்க. ஆமாம், ஜெபம் பண்ணுறது இல்லை, ஏதோ நாட்டுக்கெல்லாம் வந்துட்டு போனால் ஓகே முடிஞ்சது கதை. அடுத்த வசனத்தில் என்ன இருக்கு? இல்லை 6 போடுங்க, 7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. இங்கே வந்து மார்க்ஸ் போடுறது என்ன? ஆமாம், காட்டுறது நான் நல்லா ஜபிக்கிற ஜப வீரன் வீராங்கன்னு ஒன்றும் கிடையாது. ஆமாம், என்னை விட்டு பாரு, மற்றவங்களை பார்க்கலாம் சூப்பராக செய்கிறேன், ஒன்றும் கிடையாதுப்பா. ஜபிக்கிறவனுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் வராது. மற்றவனை அப்படியே போட்டு நசிக்கிற மாதிரி வார்த்தைகள் வராது, மற்றவனை உடைக்கிற மாதிரி வார்த்தைகள் வராது. ஜபிக்கிறவன் மற்றவனை தூக்கி விடத்தான் பாப்பா. அனுப்பவும் நிறைய கேள்விப்படுகிறேன், உங்களோட வாழ்க்கையில் ஜபம் இல்லை, அதனால நிறைய பேரை சேச்சை விட்டு அனுப்பி கொண்டிருக்கிறீங்க. சேச்சில் இருந்து நான் சொல்றதை சொல்லிடுவேன். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் கணக்கு கொடுக்க போறதில்லை, நீங்க தான் கணக்கு கொடுப்பீங்க. ஆமா, சரி. ஆமென். இப்போ நான் என்ன, ஆமென், கடைசியாக என் சகோதரரே, சரி, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்ன செய்யும்?
ஆமாம், காத்துக்கொள். நல்லா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஒன்றும் கெட்டு போக இல்லை. இன்றைக்கு இரவே போய் முழங்கால இருந்து அழுது ஜெபம் பண்ணுங்க, உங்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்பார். நாளை இருந்து ஆயத்தப்படுங்க, கர்த்தர் உங்களை உருவாக்குவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் என்ன மாதிரி கிடையாது, இரக்க குணம் என்ன மாதிரி கிடையாது. அவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர். ஆமாம், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஆனால் அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுவார். ஆமென் சொல்லுங்க. சரி, வேத புஸ்தகத்தில் இந்த ஜூதா புஸ்தகத்துக்கு வந்தேன்னு சொன்னால், ஜூதா ஒரு நிருபந்தான். அந்த வசனங்கள் அவனை எழுதுகிற பொழுது இப்படி சொல்லுகிறான்: பொதுவான ரட்சிப்பை குறித்து நான் உங்களுக்கு எழுதும்படி மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கையில், 3வது வசனத்தை போடுங்க. ஜூதா 3. ஆமென். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு. யார் பரிசுத்தவான்கள் சொல்லுங்க. சில பேர் அதை கூட சந்தேகமாப்பா, கையை தூக்குங்கப்பா, நீ தானப்பா பரிசுத்தவான். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாக போராட வேண்டும் என்று எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாக கண்டது. புரிகிறதா? எப்படி போராடணும்? பரிசுத்தவானுக்காக. ஆமா, என்ற மனைவியை ஆசீர்வதியும், என்ற பிள்ளையை ஆசீர்வதியும், என்ற அப்பாவை ஆசீர்வதியும். பைபிள் சொல்றது எல்லா பரிசுத்தவானுக்கும் முழங்கால் போராடி ஜெபம் பண்ணு. ஆமாம் சொல்லுங்க. ஆமாம், ஜெபிக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். அவங்கள்ட்ட மட்டும்தான் நான் எனக்காக ஜெபம் பண்ண சொல்லி கேட்பேன். மிச்சம் யார்ட்டை நான் கேட்கறது இல்லை. ஏன் கேட்கறது இல்லை? நீ ஜெபம் பண்ணுறதில்ல, கேட்டும் பிரயோஜனம் இல்லை. சில பேர் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் ஜெபம் கூரைக்கு மேலே போகாது. அதனாலேக்கு நான் கேட்கறது இல்லை. அதையும் சொல்றேன் ஏன் என்று சொல்லி. ஒரு சகோதரனை உடைய இருதயத்தால் நேசிக்க முடியல என்று சொன்னா உடைய ஜெபம் பண்ணி பிரயோசனமே கிடையாது. வசனத்தோட நான் சொல்லுகிறேன். பிறகு பிரியமான இதை 20வது வசனத்தை போட்டீங்கன்னு சொன்னா, இப்படி சொல்லிட்டு 20வது வசனத்தை என்ன சொல்றான்னு சொன்னா, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் ஆமென், நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்து மேல் உங்களை என்ன செய்யுங்க. சில பேருக்கு உறுதியே கிடையாதப்பா. ஆமா, அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? 2வது அதிகாரத்தில் இதான் ரொம்ப முக்கியமானது. 2:42 அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், சொல்லுங்க, அஸ்திபார உபதேசம் என்று இருக்கு பைபிள்ல, தெரியுமா உங்களுக்கு? அதை விட்டு நிறைய பேர் வெளியே போய் நிக்கிறீங்க. இன்றைக்கு அஸ்திபார உபதேசம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும், சொல்லுங்க, எப்படி? இந்த அந்யோன்யம் என்று சொல்லி, ஆமேன். சரி, நல்ல ஐக்கியமா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது பைபிள் சொல்லுது, முக்கியமானது. அடுத்தது என்ன? அப்பம். அதுக்கு வந்துடுவீங்கப்பா. எதுக்கு? திருவிருந்துக்கு. அடுத்த கடைசிதான் நான் பேசுகிறது. ஜெபத்தில் எப்படி? ஆமா, என்ன வந்தாலும் எது வந்தாலும் நான் நியமித்த நேரத்தில் ஆண்டோடைய சமூகத்தில் நான் இருப்பேன். ஆமா, நீ போகாட்டி ஏசு வந்துட்டு போயிட்டு வரப்ப அவர் காத்திருப்பார் நீ போற நேரத்தில். ஜூதா புஸ்தகத்துக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னா, நீங்களோ பிரியமான மகா பரிசுத்தமான உங்கள் விசுவாசத்தின் மேலே உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு யாருக்குள்ள ஜெபம் பண்ணுங்க. ஆமா, சொன்னதையே திருப்ப ஜெபம் பண்றேல. போய் இருந்தீங்கன்னு சொன்னா ஆவியானவர் சொல்லுவார் என்னென்னத்துக்கா ஜெபம் பண்ணுன்னு சொல்லி. கண்ணில் தெரியாத நபர்களுக்காக கூட சொல்லுவார் ஜெபம் பண்ணுன்னு சொல்லி. நான் ஜெபம் பண்ணேன் அப்படி, காலையிலும் ஜெபம் பண்ணேன் அப்படி, முகமே தெரியாது ஜெபம் பண்றேன். பரிசுத்த ஆவியானவருக்குள்ள என்ன செய்யுங்க. இப்ப இந்த கடைசி 2 வசனத்துக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னா, யூதா கடைசி 2 வசனத்துக்குள்ள என்னட்ட ஒரு நபர் வந்து கேட்டாங்க. பாவத்தில் விழ போறாங்க, அவங்களுக்கு தெரியுது. 3 நாளைக்குள்ள பயங்கரமான பாவத்துக்குள்ள போக போறாங்க. அது கர்த்தருக்கு பிரியம் இல்லை. அதுக்கப்புறம் சேச்சும் இல்லை, ஆராதனையும் இல்லை, திருவிருந்தும் இல்லை, எல்லாம் கட்டாக போகணும் அவங்களுக்கு தெரிஞ்சும் வந்து கேட்குறாங்க. என்னட்ட ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த வலுவாதபடி உங்களை காக்க கொண்டு கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாரு, நிச்சயமா உங்களை வலுவாதபடி காப்பாரான்னு கேட்டாங்க. இன்றைக்கு சேச்சு இல்லை, ஆராதனை இல்லை, இயேசுவும் இல்லை, எதுவும் கிடையாது. விழுந்துட்டாங்க குளிக்கல. ஆமா, இதெல்லாம் மண்டைக்குள்ள வச்சு ஆமா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று
ஆமாம், அருமையாக வாழ்ந்து ஊழியம் செய்த ஆமாம் சில பேர் சொல்லுகிறேன் கேளுங்க. அவங்க அது கேட்டாங்க, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்துள்ள மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாக நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு எப்படி கனமும் மகத்துவம் வல்லமையும் அதிகாரம் இப்பொழுது எப்பொழுதும் இப்படியெல்லாம் இருக்குது. எங்களை வலுவாதபடி காப்பார். நான் சொன்ன காப்பார். ஆமாம், நீ விழுந்தா காக்க மாட்டார். ஆமாம், ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை சந்தோஷப்படுறதுக்காக கொஞ்சம் சொல்கிறேன்னப்பா, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக சொல்கிறேன் கேளுங்க. ஆமாம், ஜெபம் பண்ணுங்க. உங்களை நம்பி இருக்கிறார் ஆண்டவர். ஆமாம், நிறைய ஜனங்களை கர்த்தர் உங்களை தருவார். ஜெபம் பண்ணுங்க. ஆமாம், விசேஷமாக ஆமேன். சரி, அதுக்கெல்லாம் போகக்கூடாது. சரி, ஆமேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்களாம் சுதந்திரவாளிகளப்பா, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் படுக்கிற வேதனைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஜெபம் பண்ணினாலே அடிக்கிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? சேர்ச்சுகளை உடைக்கிறாங்க. பாஸ்டருடைய வாயில் என்னத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்துருப்பீங்க என்ன? ஆமாம், சாணி, மாட்டு சாணி என்னது? ஆமாம், அதை தூக்கி வாய்க்கில் வைக்கிறாங்க சாப்பிட சொல்லி. செருப்பு மாலை எடுத்து போடுறாங்க. அவங்க என்ன குற்றம் செய்தாங்க? மற்றவனுக்காக ஜெபம் பண்ண தான் செய்த குற்றம், மற்றவனை தூக்கி விட்டது தான். ஒரு ஆமன் சொல்லுங்க. ஆனால் அந்த பரிசுத்தவான் யாரை கொஞ்சம் குறை சொல்லல பாருங்க, சொல்லவே மாட்டாங்க. அடித்தா அடி பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம பெத்தையில் இருக்கிறவங்க அடித்தா ஆமேன். 8ஆம் மாதம் வாரேன். ஆண்டவரே கர்த்தாவே, ஆமேன். சரி, வெளிப்படுத்தின விசேஷத்தில் உங்களோட ஜெபம் இன்றைக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், கவனிங்க. உங்களோட உற்சாகப்படுத்துகிற சொல்கிறேன்னப்பா. ஆமேன். 5ஆம் அதிகாரத்தில் இயேசு அந்த புத்தகத்தை வேண்டின பொழுது இந்த 7 முத்திரைகள் உடைக்கப்படுறது தெரியுமா உங்களுக்கு? அந்த 7ஆவது முத்திரை உடைக்கிற பொழுது என்ன நடந்தது? பேசுங்க. சின்ன பாசர் வந்தாலே அப்படி ஆயிரும் பாருங்க சபை. சில பேர் நல்லா கண்ணை திறந்து தூங்குவாங்க, அதுக்கும் எனக்கு தெரியும். அவர் அந்த புத்தகத்தை வாங்கின பொழுது 4 ஜீவங்களும் 24 மூப்பர்மாரும் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூர்வ வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசனங்களை பிடித்து கொண்டு நின்னாங்க. அப்போ உங்க ஜபம் எப்படி இருக்குது சொல்லுங்க? காலையில் போய் கண்ணீர் விட்டு ஆண்டவரே சின்ன பாசரை ஆசீர்வதியும். சில பேருக்கு வாயில் வந்தால் சின்ன பாசர் தான் வரும் வாயில். சின்ன பாசருக்காக தான் ஜெபம், பெரிய பாசருக்கா இல்லையப்பா. உங்க சபைக்காக ஜெபம் பண்ணு. ஆமாம், கேன்சர் கட்டி உடையோன்னு மட்டும் ஜெபம் பண்ணு. ஆமாம், நீ நல்லா இருக்கிற ஜெபம் பண்ணு. எலும்பு ஜெபம் பண்ணு. ஆமாம், நிறைய பேர் வியாதிகளோடு இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாது, ஜெபம் பண்ணு. நான் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சோன்னா ஆஸ்பத்திரிகளுக்கு போவேன். அது வழக்கம், இந்த வழக்கம். நீங்களாம் போய் நல்லா தூங்குவீங்க, நான் போவேன் நான் ஜெபம் பண்ணுறதுக்கு. நிறைஞ்சு போய் கிடக்கு ஊழியம், போய் பாருங்க. சரி, அந்த அப்ப பரிசுத்தவானுடைய ஜெபம் எப்படி இருக்குது? தூர்வ வர்க்கம். இப்ப 8ஆவது அதிகாரத்துக்குள்ள வந்து சொன்னா 8ஆவது அதிகாரம் பாங்க. அங்கதான் முக்கியமானது. 8 ஒன்றை போடுங்க. அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த பொழுது பெத்தேல் சபையில் ஏறக்குறைய 1/2 மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. உள்ளதை சொல்லவா உங்களுக்கு? உங்களை எல்லாரும் ரொம்ப நான் நேசிக்கிறேனுங்க. ஆமாம், நான் பெத்துகளுக்கெல்லாம் போகிறதில்லை. போனால் நல்லா சாப்பிடலாம் கொள்ளன்று. நேற்று கூட என் குடும்பம் அப்படி எல்லாம் ஃபெத்தில் ஒரு ஆகா ஓகோன்னு பாச கிசி போன் அடித்தார். எங்கே நிற்கிறீங்க? ஃபெத்தில் இல்லை, வீட்டில் இயேசு கூட உட்காந்துட்டு இருக்கிறேன். சொல்கிறேன் கேளுங்கப்பா, அதை விட இது ருசியானது நான் சொல்லுகிறேன். 1/2 மணி நேரம் அமைதல் உண்டாயிட்டு. என்னென்னு சொன்னால் பரிசுத்தவானுடைய ஜெபம் எழும்புதப்பா புகையாக. சாணிய வாயில வச்சு தித்திரியல்ல, செருப்பு மாலை போடுறியல்ல, அவனுடைய ஜெபம் தூர்வ வர்க்கம் என்று சொல்லுது. ஒரு நாள் அது அக்கினியாக பூமியில கொட்டப்படும் என்று சொல்லுது. ஆமா, கையை தட்டுறவங்க பாக்கியவான்கள்.
வர்றேன் பின்னுக்கு இருக்கிறார்களுக்கு. சரி, இப்போ 4வது 5வது வசனத்தை போடுங்கப்பா சீக்கிரமா. ஆமேன், ஓடுது நேரம். 4, 5. அந்தப்படியே பரிசுத்தவான்களுடைய சொல்லுங்க ஜெபங்களப்பா. நீ பண்ணுகிற ஜெபம் தூர்வ வர்க்கம் பரலோகத்தில். தேவ தூதன் நிற்கிறான், வந்து பலிப்புடத்தின் படியில வந்து நிற்கிறான். அந்த தூபம் காட்டுகிற பொற்கலசத்தை பிடிச்சு கொண்டு நிற்கிறான். என்ன நிற்கிறான்னு சொன்னா, அந்த பரிசுத்தவானுடைய தூவ வர்க்கத்தை கொண்டு வாப்பா, கொண்டு வாப்பா, கொண்டு வா. யார்கிட்ட? பெத்தேல் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய ஜெபமும் அங்க தூர்வ வர்க்கமாக எழும்புது. ஆமா ஆமா, சும்மா கிடையாது. 5வது வசனத்தை போடுங்க. 5வது வசனம். பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து 4வது வசனத்தை போடுங்க. அந்தப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடு செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து என் இயேசுவுக்கு முன்பாக எழும்பிச்சுதான். ஆமா, அப்ப வாலிய பிள்ளைகளே, உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீ நல்லா துதிக்கிற, ஆராதிக்கிற, இயேசுவின் அன்பில் நிரப்பப்படுற. ஆனால் இயேசு சொல்கிற அவனுடைய வாழ்க்கையில் என்னோட இருக்கிற உறவு ரொம்ப இல்லை. அப்பப்போ வர்ற 5 நிமிஷத்தில் வர்ற, பிறகு ஃபோனை தூக்கிட்டு 4 மத்தியாலும் ஃபோனோட உட்காந்துட்டு இருக்கிற. இயேசுவோடு இருந்த பாரு, இந்த வாழ்க்கை துளிர்க்கும். ஆமாம், அவனுடைய ஜெபம் அப்படியே விதையாக விழுகிற பொழுது இந்த தேசத்தில் வெட்டிச்சு கிளம்பும் நான் சொல்லுகிறேன். ஆமாம், சரி, அடுத்த வசனம் போடுங்கப்பா. அடுத்த வசனம். பின்பு அந்த தூதன் தூபகலசத்தை எடுத்து அதை பலிப்புடத்து நிரப்பினானா. புரியுதா நான் சொல்றது? உங்களோட ஜெபம் எல்லாம் சேர்ந்து ஒரு, இப்போ பாருங்க, நல்லா ஜெபிக்கிறவன் அவன் குறைவா ஜெபிக்க, நான் அரை மணி நேரம், அதெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் ஒன்றா தாங்க போடப்படுது. பலிப்பிடித்து நெருப்பினால நிரப்பி பூமியில கொட்டினான். உடனே சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சி உண்டானது. யாருடைய ஜெபம்? பரிசுத்தவான். அப்ப உங்களை உற்சாகப்படுறதுக்கு சொல்றேன், என்ன செய்யுங்க, நாளையிலிருந்து ஜெபம் பண்ணுங்கப்பா. பெத்தேல் சபை வளர ஆரம்பிக்கும். ஏன் இந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைலாம் நீங்கும். உனக்கு என்னெல்லாம் இல்லையோ, ஆமா, கேளு, ஜெபத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் செய்வாரப்பா. ஆமா, மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் ஆண்டவர் சொன்னார். அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்னொன்று சொல்லுவாங்க உங்களுக்கு. சரி, ஆமேன் ஆமேன். இதை விட்டுட்டு ஆமேன் ஒரு சில காரியங்களை சொல்லிட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். போன ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் கிறிஸ்டி ஒரு வார்த்தை சொன்னால், அதுலேருந்து போன வாரம் எனக்கு ரொம்ப தூக்கம் இல்லை. அந்த ஓட்டைக்குள்ளே யாரும் போக முடியாதுன்னு சொல்லி அதை தேடி கண்டுபிடிச்சு பார்த்தேனப்பா. பார்த்தா நான் போவேன் அதுக்குள்ள. ஆனால் இங்கே இருக்கிற 99 பேர் போக மாட்டீங்க. அதில் அளவு பார்த்துட்டா வந்திருக்கிறேன். குறிப்பா என்னுடைய மனைவி போகவே மாட்டாங்க. யார் போறீங்க இல்லையோ, ஆனால் உன்னுடைய ஜெபம் பரலோகத்தில் தூர்வ வர்க்கமாக இருக்குது. ஆமாம், ஏன் தெரியுமா? இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு அவரை உடன்படிக்கை பண்ணி, ஆமாம், அவருடைய கட்டளைக்கு நீ கீழ்ப்படிஞ்சிருக்கிற. அஸ்திபார உபதேசத்துக்குள்ள நீ இருக்கிற, கீழ்ப்படிஞ்சு இயேசுவோட ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிற, அவற்றை ஆலோசனையின்படி நடக்கிற. ஆமாம், உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும் கட்டாயம். ஆனால் ஜெபம் பண்றது இல்லை. சரி, ஏதோ நான் சொல்றதை சொல்றேன்னப்பா. ஆனால் ஜெபிச்சா தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த ஜாபேஸ் ஒரு ஜெபம் பண்ணான்னு பாருங்க. 1 நாளாகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தில் ஜாபேஸ் எப்படின்னா, தாய் வைத்து அந்த பிறந்த உடனேயே ஒரு பேர் வச்சால் பாருங்க, ஜாபேஸ், துக்கத்தின். ஆமாம், நம்ம ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்க. ஆமேன். தான் இருக்கிற மட்டும் நல்லா பிள்ளைகளை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் எதிர்காலம் நல்லா இருக்கணும். சரி, நாளை இருந்து ஜோம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளுக்காகவாவது போயிருந்து ஜோம் பண்ணுங்க, பிள்ளைகள் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னு சொல்லி. இப்படியாவது ஜோம் பண்ண வைக்கணும்னு பார்க்குற முடியலை. சரி, ஜாபேஸ் தேவரை நோக்கி, தேவரீர் என்னை என்ன செய்யும்? ஆசீர்வதித்து என் எல்லைகளை உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. இதுக்கு முதல் வசனத்தில் இருக்குதுங்க. அதுக்கு முதல் வசனத்தில் இருக்குது, அவனுடைய சகோதரருக்குள்ள எல்லார பாக்கிலும் ஜாபேஸ் கனம் பெற்றவனாக இருந்தானாம்.
ஆனா அந்த பேர் வந்தவனுக்கு பிடிக்கல பாருங்க. ஆமா, சில பேர் பேர் வைக்கிறது மோசைன்ற மனைவின்ற பேரை வைக்கிறது கொண்டு போடுவேன் நாம. ஓ பெரிய ஊழியக்காரன், ஊழியக்காரன் மனைவி. ஆமா, எகிப்த. ஆமா, சரி, புருஷனை நடு ரோட்டில் விட்டுட்டு போனவர். சரி, ஆமே. ஜாபேஸ் அந்த சகோதரர் சரி கனம் பெற்றவனா இருந்தான். அடுத்த வசனத்தில் இருக்குது, அவன் என்ன செய்யறான்னு சொன்ன, ஆண்டவரே நான் துக்கத்தின் மகன் கிடையாது, இப்ப நான் ஜெபம் பண்றேன்னப்பா, என்ற வாழ்க்கை முழுவதும் தலைகீழாக மாறணும். ஒரு ஆமன் சொல்லுங்க. சில பேருக்கு சின்ன பாசம் வந்து கையை தலையில வச்சா தான் இல்லை, அப்படியே இறங்கி இல்லையப்பா நீ முழங்கால இரு, கர்த்தர் உன்னை நிரப்புவார்ன்னு சொல்லுகிறேன். உண்ட உச்சன் தலையிலிருந்து உள்ளம் கால் மட்டும் நாடி நரம்புகள் எல்லாம் சுகமாகும் என்று சொல்லுகிறேன். ஜெபத்துக்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? அப்போஸ்தலர் புத்தகம் 4வது அதிகாரத்தில், ஆமென், 4வது அதிகாரம் 30 போடுங்கப்பா, 30 31 சீக்கிரமா. ஆமென். என்ன இருக்குது? அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது 30 போடுங்க. அவர் 30 உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய ஜெபிக்கிற பொழுது எப்பவும் நான் ஜெபம் பண்ணுற பொழுது பாருங்க, தொடர்ந்து பாருங்க, ஜெபம் பண்ணதில் அந்த இதில் இருக்குது பாருங்க, எப்படி ஜெபிக்கிறேன்னு பாருங்க. எப்பவும் வசனத்தோடையே சொல்லுவேன், புரியுதா? வசனத்தோடையே ஆண்டோட கேட்டால் அவரை மிஞ்சி ஒன்றுமே செய்ய முடியாது, கட்டாயம் தந்தே தீருவார். இவங்க எப்படி ஜெபிக்கிறாங்க பாருங்க, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினால அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து புண்ணியாளிகள் குணமாகும்படி உம்முடைய கரத்தை நீட்ட வேணும். ஆமா சொல்லுங்க. எத்தனை பேர் வியாதிக்கா ஜெபிச்சிங்கன்னு சொன்னா யாரும் ஜெபிச்சிருக்க மாட்டீங்கப்பா. ஆமே, புண்ணியாளிகள் குணமாகும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர்கள் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்ல வேண்டும் என்று ஜெபம் பண்ணினாங்க. அவங்க ஜெபித்த பொழுது பைபிள் சொல்லுது அடுத்த வசனத்தில், அந்த இடம் அசைந்ததண்டி இருக்குது. புரியுதான்னு சொல்றது? ஏன் எங்களுடைய ஜெபம் கேட்கப்படுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆமா, நிறைய பேருடைய இருதயத்தில் பொறாமை இருக்குது. மற்றவனை விழுங்குற மாதிரி பொறாமை இருக்குது உனக்குள்ள, மற்றவனை போட்டு மிதிக்கிற மாதிரி உனக்குள்ள பொறாமை இருக்குது. இதுக்கு மேலேயே போகாது உண்ட ஜெபம். நிப்பாட்டு உண்ட ஆராதனைய, நிப்பாட்டு ஜெபத்தை முடியாதப்பா, பிரயோஜனமே இல்லை. சூப்பரா வரலாம் சின்ன பாஸ்டர் மாதிரி. ஆமா, முடியாது. நான் பைபிள் வசனத்தோடு தான் சொல்லுகிறேன். யாக்கோபு 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் என்ன இருக்குது? இவங்க ஜெபித்த பொழுது இடம் அசையது, எல்லாரும் பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டாங்க. நீ ஜெபிக்கிற பொழுது இடமும் அசையல, ஏன் நீ அசைய முடியல? யாக்கோபு 4:3 நீங்க விண்ணப்பம் பண்ணியும் என்ன நடக்கல சொல்லுங்களேன்? கேட்கப்படையிலையப்பா ஜெபம். ஏன் கேட்கப்படையல? சில பேருக்கு நல்லா பேச தெரியும் பைபிளை பற்றி, ஜெபம் ஜெபத்துக்கும் வாழ்க்கையும் சம்மந்தமே இல்லையப்பா. மற்றவர்களுக்கு ஒரு மடத்தியாலும் ஆலோசனை, அப்படி செய், இப்படி செய், அதை செய், இதை செய், இப்படி போய் அங்க போ. நீ ஜெபம் பண்ணியா? இல்ல. நீ எவ்வளவு நேரம் பாதத்தில் இருந்த ஆண்டோடைய பாதத்தில் இல்ல. நிறைய பேர் பலிப்புறத்தில் ஏறதே ஜெபம் இந்த லைவ்ல போகுது. நான் சொல்றேன், நீ கேளுங்க. ஆமா, எனக்கு நிறைய சொந்தங்கள் இருக்கு. என் முகத்தை அவங்க 4 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒருக்க தான் காண்பாங்க. அதுவும் எங்களுடைய அந்த கொண்டாட்டங்கள் வருகிற பொழுது ஏன்னா பார்க்க போக மாட்டேன். ஆமாம், இந்த பெருமைக்கு சொல்லல, நான் ஆண்டவரோட இருக்க விரும்புகிறேனுங்க. இயேசு வர்ற பொழுது அந்த சத்தம் கேட்க விரும்புகிறேன். ஆமாம், உங்களுக்கும் அதைத்தான் சொல்லுகிறேன். உன் அப்பாவை நம்பாத, அம்மாவை நம்பாத, ஆமாம், அண்ணனை நம்பாத, தம்பியை நம்பாத, யாருமே உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஜெபம் பண்ணு சொன்னா இயேசு உனக்கு உதவி செய்வார். ஆமா, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு உதவி செய்ய எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறாராம் இயேசு. ஆமா, சொல்லிப்பாரு, ஜெபம் பண்ணிப்பாரு, கேட்பாருப்பா. ஆமா, இந்த பிரச்சனை எனக்கு இருக்குதப்பா. ஆமா, தீர்த்து வைங்க ஆண்டவர், வருவார் தீர்த்து வைக்கிறதுக்கு. சரி, இங்க விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகள் நிறைவேற்றும்படி செலவழிக்க வேணுமென்று தாகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுகிறபடினால என்ன செய்ய மாட்டீங்க? கேட்கப்படாத உண்ட ஜெபம். இதை விட இன்னொன்று சூப்பரா இருக்குது பாருங்க. ஆமாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்ப இன்றையிலிருந்து என்ன செய்யணும்? எல்லாரையும் உன்ன மாதிரி நேசி. ஆமா,
உன்னோட ஆமாம் சூப்பர் வீடு இருக்குதா, ஜெபம் பண்ணு. ஆண்டவரே பெத்தல் இருக்கிற எல்லாரும் என்னை விட நல்ல ஒரு வீடு வேண்டும்னு உள்ளத்தால் ஜெபம் பண்ணிப்பாரு. ஆசீர்வாதம் இறங்கி வரும் வானத்திலிருந்து. ஆனால் செய்ய மாட்டீங்க. இப்போ சின்ன பாஸ்டர்கிட்ட ஒரு 50,000 ரூபா வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க பாருங்க. சில பேர் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. எப்படி வந்தது இந்த 50,000 ரூபா? ஆண்டவரே நல்லதப்பா என்ற பாசரை ஆசீர்வதியும் ஜெபம் பண்ணுவீங்களா? மாட்டீங்கப்பா. அதான் சொல்றேன். சரி, இப்ப ஏசாயா புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் அப்பா உன்ற ஜெபம் கேட்கப்படையில? உபவாசம் இருக்கிற, உடம்பை போட்டு கிழிக்கிற, துள்ளுற, ஆடுற, ஆனா உன்ற ஜெபம் ஒன்றும் கேட்கப்படையில. மேல வருது இல்லை, இயேசுவின் காதுக்கு கேட்குது இல்லை. வாசிக்கிறேன். ஏசாயா 58:3 போடுங்க. நாங்கள் உபவாசம் பண்ணும்போது, ஏனப்பா ஜெபம் பண்றோம், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றோம், ஆனா ஜெபம் என்ன செய்யல? நாங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை இதோ நீங்கள் உபவாசிக்கு நாளில் உங்கள் இச்சைகளின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாக ஒன்று தெரியுமா? உங்களை எல்லாரையும் நான் நேசிக்கிறேன். இந்த பூமியில பிசாசை தவிர எனக்கு யாருமே சத்துரு கிடையாது. ஆமா, எல்லாரையும் நான் நேசிக்கிறேன். அதனால முழங்கால் இருந்தால் என் ஜெபம் கேட்கப்படுது. போன வாரம் ஒரு சகோதரிக்கு ஜெபம் பண்ணேன். அவங்க சொன்னாங்க, என்னால் ஒரு மாசமா தூங்க முடியல பாஸ்டர், பேய் வந்து அமத்துது தான். ஜெபம் பண்ணாட்டி அமத்துது, எழும்ப விடுது இல்லை. ஒரு வாலிப பிள்ளை சொல்லிச்சு, என் முதுகுல வந்து அமத்துறான் பாஸ்டர், நட்டு முதுகுல அமத்துறான், எழும்ப முடியல. ஆமா, ஜெபம் பண்ணாட்டி எழும்ப முடியாது, அமத்துவான் கட்டாயம். நானே சொல்லுவேன், போய் அமத்தன்னு சொல்லுவேன். அந்த சகோதரிக்காக தலையில ஆண்டவரே இன்றிலிருந்து அந்த தூக்கம் மனுஷன் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆமா, நல்லா தூங்கணும் ஆண்டவரே, அந்த கட்டை உட்டையும் ஆண்டவரே, அந்த இரவு நல்லா தூங்குச்சுன்னு சொல்லிச்சு அந்த அம்மா பாருங்க. அப்போ ஒரு மாசம் அப்ப இந்த ஜெபம் கேட்கப்படுது, நான் விசுவாசிக்கிறேன். சரி, இதோ வழக்குக்கும் வாதுக்கும் கையினா, இதெல்லாம் வாசிக்க மாட்டீங்கப்பா. உன்னை ஆசீர்வதிக்கவே சரி, கையினால குத்துறதுக்கும் என்ன செய்றீங்க? நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியா இந்நாளில் உபவாசிக்கிறது போல் என்ன செய்யாதீங்க. சரி, இப்போ ஒரு 7 காரியம், இந்த 6வது வசனம் 7வது வசனத்தில் ஒரு 7-8 காரியத்தை நீங்க ஜெபம் பண்ற பொழுது என்னெல்லாம் செய்யணும்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. 7-8 போடுங்க, 7-8 6-7 போடுங்க. இங்க பசியுள்ள 6 போடுங்க. அக்கிரமத்தின் கட்டுகளை ஜெபம் பண்றதுக்கு தானப்பா. அடுத்தது நுகத்தடிகளின் பிணைகளை, நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை, சகல நுகத்தடிகளையும், இதுக்கு தான் ஜெபம் பண்ணணும். உண்ட ஜெபம் இதை செய்யணும். அடுத்த வசனம், பசி இது கொடுக்கவே மாட்டாங்க பாருங்க. கேட்டா சொல்லுவீங்க, பாசில அரசாங்கம் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கும், யாருக்கு போய் கொடுக்கணும்னு சொல்றீங்க? வாங்க, நாங்க சொல்றோம், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை துரத்துண்ட சிறுமையானவர்களை சேர்க்கவே மாட்டீங்க பாருங்க. வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் சின்ன பாசர் வாங்க பாசர் லாச்சபல்ல ஒருத்தன் சாப்பிட அன்னைக்கு கூப்பிடு வீட்டுக்கு. சரி, ஆமென். வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காத அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இதான் அவருக்கு உகந்த ஜெபம். புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். உங்களை ஆசீர்வதிப்பா. என்ன எத்தனை பேர் நேசிக்கிறீங்க? கை வலது கையை தூக்கி காமி பாருங்க. 150 பேர்ட்ட கை உயரையில். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரப்பா. எந்த வேற சபையில் போனா உங்களை கொஞ்சம் பெருமையா பேசுகிறேன், என்னவோ தெரியல, இங்க வந்து அவங்கள போட்டு அடியண்டு அடிக்கிறேனப்பா. ஏன் பாருங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்கப்பா. ஆமா, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஒரு குறைச்சல் உங்களுக்கு இல்லை. நான் யார் என்ன விரும்புகிறேன்? நீங்க இன்னும் ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புகிறேன், இன்னும் இயேசுவை கிட்டிச்சரவன்னு விரும்புகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. சரி, இப்போ நான் இந்த யோசுவா புஸ்தகத்தில் நிறைய பேரை இந்த பரிசுத்தவான்களை ஜெபத்தை பார்த்தேன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமா ஆசையாக இருக்கும். தியானிக்க நல்லா இருக்கும் பாருங்க. யார் தானியல் ஜெபம் பண்ணுவோம். எப்படி அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டோன்னு என்ன செய்யறான்னு சொன்னா, பத்திரத்துக்கு தானியோல வென்றால் பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும்
தன் வீட்டுக்கு போய் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க. ஆமென் சொல்லுங்க. ஆமா, தேவனுடைய நகரமாப்பா எருசலேமுக்கு பலகணிகள் திறந்திருக்க. தான் முன்பு செய்து வந்தபடியே 3 வேளையும் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். ஆமா, விட்டுறாதீங்கப்பா ஜெபத்தை. ஆமா, வாலிப பிள்ளைகளை நான் கேட்கிறேன், நீ நல்லா இருப்ப ஜெபம் பண்ணின்னு சொன்னா. ஆமா, முழங்கால ஜெபம் பண்ணு, உனக்காக ஜெபம் பண்ணு, யாருக்காக ஜெபம் பண்ண தேவையில்லை. நீ நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணு. புரிகிறதா? ஆமா, உன்னுடைய வளர்ச்சிக்காக ஜெபம் பண்ணு, உன்னுடைய எதிர்காலத்துக்காக ஜெபம் பண்ணு, அப்படியே சின்ன பாசக்காக ஜெபம் பண்ணு. சரி, ஆமே. இப்போ நான் என்ன சொல்லுகிறேன், இந்த மோசே யோசுவாட ஜெபத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. ஏன்னு சொன்னால் யாத்திரையாகம் 33:11 ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுகிறது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாக பேசினார். புரியலையா? இந்த ஆண்டுடைய அன்பில் நிறைஞ்சோன்னு பாருங்க, கண்ணால் கண்ணீரோடும். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு தெரியல, எனக்கு இருக்குதப்பா. ஆமாம், அந்த கண்ணை துறக்கிற பொழுது எல்லாம் இருட்டு மாதிரி தெரியும் பாருங்க. ஆனால் இந்த ஆண்டவர் எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறது போல, என் பக்கத்தில் வந்து நிற்கிறது போல எல்லாம் உணர்வு வரும் பாருங்க. புரியலையா நான் சொல்றது? ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுகிறது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாக பேசினார். ஆமாம் சொல்லுங்க. நீங்க எவ்வளவு அவரோட பாத்திரம் இருக்கிறீங்களோ இயேசு நிச்சயமாக உன்னோட வருவாரப்பா. ஆமா, உன்னை அசைக்க எவனாலும் முடியாது நான் சொல்லுகிறேன். மோசையோட முகமா பேச பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவான்னு அவனுடைய பணிவிடைக்காரனாகிய, சொல்லுங்க எல்லாரும், வாலிபர்கள் கையை தூக்கி சொல்லுங்க, வாலிபன் எதை விட்டு பிரியாத இருந்தான்? சேச்சுக்கு வா வந்து சொன்னா. ஆமேன். வாலிய பிள்ளைகள் 4-5 தான் பெருகுது. முக்கியமான கூட்டங்களுக்கு வாங்கப்பான்னு சொன்னா அது நம்ம பெத்தேல் பாச கிறிஸ்து அறிவிக்கல. பாச கிறிஸ்து சொன்னா தான் நாங்க வருவோம் அப்படி சொல்றாங்கப்பா, தப்புறதுக்காக. ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு என்ன செய்யாது இருந்தான்? ஆமா, பிரியலையப்பா. இப்ப இந்த 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 யோசுவா யாருன்னு சொன்னா அந்த அந்த லட்சக்கணக்கான ஜனங்களுக்குள்ள யாரும் அவனை கண்டுக்காத மனுஷன் தான் சொல்லுவேன். ஏன்னா மோசைன்னா பைபிளை தூக்குறாள், மோசைக்கு எடுபடி வேலை செய்கிறாள், அப்படித்தானே சொல்லுது. அவனுடைய பணிவிடைக்காரன் அப்படி சொல்லுங்க. ஆசாரிப்பு கூடாரத்தை பிரியல. இப்ப மோசை மறிக்கிற பொழுது ஆண்டவர் என்ன சொன்னான்னு சொன்னா, ஆமே நீ மறிக்க போற, ஆமே உண்ட ஸ்தானத்தில் இவனை கொண்டு வா. யார? இவனுக்கு தடையும் விளங்கல, காலும் விளங்கல. நான் என்ன சொல்லுகிறேன், இவன் மோசைகிட்ட கற்றுக்கொண்ட பாடம் என்னன்னு சொன்னா, காலையில போய் ஆண்டவரோட முகத்தை பார்த்துட்டு சொன்னா அந்த நாள் முழுவதும் எனக்கு வெற்றி தான். புரியல நான் சொல்றது? சில பேர் இரவெல்லாம் போறது, காலையில் எழுமினா அப்படியே பல்லுந்துட்டுற இல்லை, அப்படியே போறது வேலைக்கு. கொண்டு போடுவேன் நாம, ஒழுங்கா குளிக்கிற இல்லை, பார்த்தபடியா தான் சொல்றேன். நான் தீர்க்கதரிசி கிடையாதுப்பா. ஆமென். ஆமென் சொல்லுங்க. பெரிய பாச சின்ன பாச மாதிரி இருங்க, எல்லாரும் மாறுங்க அப்படியே, இதுல எங்களை பின்பற்றுங்க. ஆமென் சொல்லுங்க. நல்ல சுத்தமா இருக்கணும், அதை ஆண்டவர் விரும்புறாரப்பா. பள்ளி திட்டாம குளிக்காம போய் இயேசுவே நீ ஆசீர்வதி, எப்படி ஆசீர்வதிப்ப? அந்த 5 நிமிஷம் இருக்கிற பொழுது எல்லாம் மட்டும் சொன்ன ஒளிம்பி ஒளிப்பிடுக்க பாருங்க. நான் யோசிக்கிறது 5 நிமிஷத்துல எப்படி எப்பா எழும்பி இவங்க வேலைக்கு வராங்க. வேலை இடத்துல சில பேருக்கு அப்படி அங்க நின்று தான் சொல்றது, கை கொடுக்கறது இப்படி நல்லாரு நல்லாரு. ஓ, அந்த சனிக்கிழமை அப்படியே பெத்து திங்கக்கிழமை குளிக்கிறமே இல்லை, பள்ளித்திடமே இல்லை, வாரது வேலைக்கு. நான் அதிகாரத்தில் இருக்கிறபடினால கண்டபடியா சொல்றேன், கேளுங்க. நீங்க நல்ல பிள்ளைகள்னு நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். சரி, நான் என்ன சொல்லுகிறேன், இப்ப மோசே மறிச்சோன்ன அவன் மேல கையை வச்சு ஜெபம் பண்ண, அவன் ஜெபம் பண்ணான். இப்ப பைபிள் என்ன சொல்லுது, இந்த யோசுவா காலையில போவான் ஆண்டவர் பார்க்குது. எப்ப? காலையில போவானா. ஒரு 2 நிமிஷத்துல முடிக்கிறேன் கேளுங்க. காலையில போவானா பார்க்கறது இருக்கு. பைபிள் சொல்லுது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் இந்த வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதி இருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு இரவும் பகலும் இந்த வேதத்தை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானுமாய் நடந்து கொள்ளுவாய்.
அவன் விடவே இல்லையங்க. கால் எழும்பினோட போயிடுவான். யோசுவா 1, 2, 3, 4 ஃபுல்லாக நான் படிச்சிருக்கிறேன். அந்த 4 அதிகாரத்தை பார்த்துட்டு தான் போயிடுவான். ஆண்டவரே இந்த ஜனங்களை எப்படி நடத்தணும், ஆண்டவரே காலையில் போய் கேட்பானுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அதை செய்யப்பா, இதை செய்யப்பா, பரிசுத்தப்படுத்த ஜனங்களை, திருச்சபையை பரிசுத்தப்படுத்து, உடன்படிக்கை பண்ணு, அப்படி இப்படி. இப்ப 5ஆவது அதிகாரத்துக்குள்ள வந்து என்ன சொன்னா, என் ஆண்டவராகிய இயேசுவே இறங்கி வந்தார் அவன்கிட்ட. வந்து என்ன சொன்னா தெரியுமா, இந்த பெரிய எரிக்கோ உன் கையில கொடுக்கிறேனப்பா, அதை உடைப்பாய், அதை முற்றுகையிடுவாய், அதை நிர்மூலமாக்குவாய், உன் ஜெபம் அதை செய்யும். இப்ப அதை செய்த அப்போ சொன்னான். அதன்படி வந்து கீழே ஜனங்களுக்கு சொன்னான். போனாங்க, பெரிய எரிக்கோ இடிஞ்சு விழுந்தது. பெரிய வெற்றி இஸ்ரவேலுக்கு. ஆமா, இப்ப பெத்தேல்ல வெற்றி நடக்கிறது போல. ஆமா, நிறைய ஜனங்க வர்றாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம் சொல்லுங்க. இப்ப ஜனங்க வந்து என்ன சொன்னாங்க, இதான் பெரிய பிரச்சனையே. சின்ன பாஸ்டர், கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார், நீங்க சொன்ன அப்படியே நடக்கும். இந்த பெரிய எருக்குவை விழுந்துட்டு பாருங்க. இப்ப இந்த ஒரு சின்ன பட்டணம், ஆயிப்பட்டணம், அங்க ஒரு கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இவ்வளவு லட்ச ஜனங்கள் நாங்கள் என்ன செய்ய தேவையில்லை, கஷ்டப்படுத்த தேவையில்லை. நானும் பாச கிறிஸ்டியும் ஜோம் போலும் சம்பத்தண்ணனும் ரவி அண்ணனும் அங்கால இங்கே வீட்டுக்கு அசோக் அண்ணன், வேறு யார் டிக்சன் அண்ணன், இப்படி 2-3 பேர் போச்சுட்டுன்னு சொன்னா, அது அதை விட சொன்னால் அந்த 5 வீட்டு கூட்டாக்களையும் கூட்டிகிட்டு போவோம். அடிக்கப்படும் ஆடுகளை போல வருவாங்க பின்னால், அவங்களும் கூட்டிட்டு போவோம். அந்த அந்த ஆயு பட்டணத்தை பிடிச்சிடலாம். போனாங்க, 36 பேர் செத்து போனாங்க. ஏன் தெரியுமா, காலையில் போகிறவன் இவன் ஆண்டவர்கிட்ட போக இல்லை. ஆண்டவர்கிட்ட போய் கேட்பான் ஆலோசனை, அன்றைக்கு கேட்க இல்லை. இவனும் போக இல்லை, ஆண்டவர் இவன்கிட்ட வர இல்லை. அதனால தோல்வி. இப்போ முகம் குப்புற விழுந்து கிடக்கிறான். ஆண்டவர் தட்டி எழுப்பி, ஆமா எலும்பு, என்ன சொன்னான்னு சொன்னா, நீ ஜெபம் பண்ண போறன்னு சொன்னா, ஒரு யுத்தம் செய்யணும்னு சொன்னா, முழு இஷ்டவரையும் கூட்டிட்டு போ. அப்படிதான் பைபிள் ஆண்டவர் சொன்னார். போய் ஜெபம் பண்ணு, நான் உன்னோட வருவேன். அதுலேருந்து புரிஞ்சு கொண்டான், இந்த சேச்சுக்குள்ள இருக்கிற ஒருத்தன் சத்தத்தை கூட நான் என்ன செய்யக்கூடாது, சின்ன பாசம் மாதிரி கேட்கவே மாட்டான். பாருங்க, பாச கிறிஸ்தியை தவிர வேற எல்லாத்துக்கும் தலையாட்டுவேன், இங்கால கட்டி இங்கால விட்டுருவேன். அப்படி நல்லா இப்படி நல்லா இருக்கும். ஆமாம் சொல்லுங்க. கர்த்தர் அதுக்கப்புறம் பாச கிறிஸ்தி மூலமாக ஆண்டவர் என்னோட பேசுவார். ஆமாம் சொல்லுங்க. உங்களுக்கு கொண்டு சொல்லுவா, இது வரைக்கும் பாச கிறிஸ்தி தலையாட்டினா தான் ஊழியம் செய்வேன், அதுக்கு அதை மிஞ்சி செய்யவே மாட்டேன். இலங்கை தேசத்துக்கு போயிருந்தேன், நிறைய சேச்சிட்டு வந்து கூப்பிட்டாங்க, வாங்க பாசர் வாங்க பாசர். எதுக்கு கூப்பிட்டாங்க தெரியல. ஆனால் பாச கிறிஸ்தி சொன்னார், இன்னிடத்துல போய் பிரசங்கம் பண்ணு. அங்கே போய் பிரசங்கம் பண்ணிட்டு, ஆஸ்பத்திரியில் போய் ஒரு ஆளுக்கா ஜோ பண்ணிட்டு, அப்படியே ஐஸ்கிரீம் குடிச்சு கொண்டு வீட்டுக்கு போயிட்டேன். வந்த டெலிஃபோன் ஒன்றுமே நான் எடுக்கல. இப்படி செய்து பாருங்க, உங்க ஜெப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும்.